அனைவருக்கும் வணக்கம். அசலும் நகலும் நிகழ்ச்சியோட 11வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் சொல்கிறது தான் நான் இப்போ ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சி யாருடைய மனசையும் புண்படுத்தும் நிகழ்ச்சி அல்ல. நம்ம இசையமைப்பாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்து கூறும் ஒரு நிகழ்ச்சி தான். அசலும் நகலும் நிகழ்ச்சியில இந்த வாரம் என்னென்ன பாடல்னு பார்க்கலாமா? அசலும் நகலும் நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்த நண்பர் ஒருத்தர் ஒரு பாட்டை ஒவ்வொரு வாரமும் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தாரு. அவருக்காக இந்த பாட்டு. இப்போ உனக்கு ரெக்கார்ட் போடணும், போட்டு தொலை. குலுக்கி வச்ச கொக்கோலா போல சங்கால வேளை பொங்கி வந்த 2000வது ஆண்டு வெளியான உயிரிலே கலந்தது படத்துல இந்த பாட்டு. வாட்டருங்க லிக்கராச்சிடா மேட்டரி போ சூப்பர் ராச்சிடா. தேவா சாரும் சபேஷும் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. குலுக்கி வச்ச கொக்கோலா போல சங்கால வேளை பொங்கி வந்தாளே. பழைய பாடல்ல இருக்கக்கூடிய இனிமை எதுலையுமே கிடையாதுன்னு தேவா சார் அடிக்கடி சொல்லுவாரு. இது கூட பழைய பாட்டு தான். 1957 வெளியான வணங்காமுடி படத்து பாட்டு. ஜி ராமநாதன் இசையமைச்ச படம் ஜிக்கி இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. நல்ல குத்துப்பாட்டு. 90s கிட்ஸ்லாம் இந்த மாதிரி பாட்டை கேட்டிருக்க மாட்டாங்களேன்னு 2000ல் தேவா அதே டியூனை திரும்ப கொடுத்தாரு. குலுக்கி வச்ச கொக்கோலா போல சங்கால வேளை பொங்கி வந்தா. வணங்காமுடி படத்து பாட்டு தேவா சாருக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியுமா? இந்த இன்டர்வியூட கேளுங்க. சூப்பரா இருக்குல்ல, ஆனா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இந்த இன்டர்வியூட 1999 வெளியான நினைவிற்கும் முறை படத்துல தேவா சார் போட்டிருப்பாரு. ஊத்திக்கின்னு கடிச்ச பாட்டுக்கு நடுவுல வர இன்டர்வியூ இது. ஒரே பாட்டை எடுத்து 2 பாட்டுக்கு யூஸ் பண்ணிருக்காரு. சற்றே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான். அசலும் நகலும் நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு. 1977 ரிலீஸ் ஆன மதுரை கீதம் படத்துல இந்த பாட்டு. சந்திரபோஸ் இசையமைச்ச படம். இதுல விசேஷம் என்ன அப்படின்னா, சந்திரபோஸ் இசையமைச்ச முதல் படம் மதுரை கீதம். முதல் படம் 4 டியூனை சொந்தமா போடலாம் தானே, என்ன பண்ணிருக்காரு பாருங்க. 1975 ரிலீஸ் ஆன படம் கேல் கேல் மைன். இந்த ஹிந்தி படத்துக்கு இசையமைத்தவர் ஆர் டி பர்மன். ஆர் டி பர்மன் மற்றும் ஆஷா போன்ஸ்லே பாடின பாட்டு. இந்த டியூனை அப்படியே தூக்கி சந்திரபோஸ் இப்படி கொடுத்துட்டார். அடுத்த பாட்டு இங்கிருந்து வடக்கால போன ஒரு பாட்டு. 1994 வெளியான டூயட் படத்தோட பாட்டு இது. ஏஆர் ரஹ்மான் இசையில எஸ்பிபி இந்த பாட்டை பாடியிருப்பாரு. ஒரு டியூனை காப்பி அடிக்கிறதுல யாருக்குமே சளைச்சவங்க இல்ல. இங்க கேளுங்க. ஏஆர் ரஹ்மான் 1994 போட்ட அதே டியூனை அப்படியே 1997 ஹிந்தியில போட்டிருப்பாங்க. படத்தோட பேரு இன்சாஃப். அக்ஷய் குமார், ஷில்பா ஷெட்டி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசையமைத்தவர்கள் ஆனந்த் மிலின்.
1994 ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணாரு? 1997 ஆனந்த் மலின் என்ன பண்ணாங்க? அசலும் நகலும் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு ரீமேக் படப்பாடல். என்ன பார்வை உந்தன் பார்வை 1964 வெளியான காதலிக்க நேரமில்லை படத்துல இடம்பெற்ற பாட்டு. இந்த பாவை மெல்ல மெல்ல பக்கம் வந்து தொட்ட விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில பி ஸ்ரீனிவாசும் பி சுசிலாவும் இந்த பாட்டு பாடியிருப்பாங்க. என்ன பார்வை உந்தன் பார்வை படத்தோட டைரக்டர் ஸ்ரீதர். வண்ண வண்ண சேலை தொட்டு கண்ட சுகம் அம்மம்மா. காதலிக்க நேரமில்லை படத்தை 1965 தெலுங்குல எடுத்தாங்க. படத்தோட பேரு பிரேமிంచి చూడు. దొరికేరు దొరగారు ఇక నన్ను ரவிச்சந்திரன் கேரக்டர்ல நாகேஸ்வர ராவும் முத்துராமன் கேரக்டர்ல ஜக்கையாவும் நடிச்சிருப்பாங்க. విడలేరు దోసుకున్న వలపులు దాచలేరు అమ్మ இந்த படத்துக்கு இசையமைத்தவர் மாஸ்டர் வேணு. அவர் சொந்தமா டியூன் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா படத்தோட டைரக்டர் பி புள்ளையா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. దొరికేరు దొరగారు ఇక నిన్ను. அதனால மெல்லிசை மன்னர்கள் போட்ட அந்த டியூனை அப்படியே தெலுங்குல போட்டாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா நாலாம் திருநாளாம் பாட்டுக்கு மட்டும் சொந்தமா ஒரு டியூன் பண்ணியிருப்பாரு. ఆశలన్నీ తీరేదాకా ఆగలేరు అమ్మమ్మా. தமிழ்ல பிபிஎஸும் பி சுசிலாவும் பாடின இந்த பாட்டை தெலுங்குல கண்டசாலாவும் பி சுசிலாவும் பாடியிருப்பாங்க. దొరికేరు దొరగారు ఇక నన్ను அசலும் நகலும் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு ஹிந்தி பாட்டு. 1975 ரிலீஸ் ஆயிட்டு இந்தியாவே கலக்கின ஷோலே படத்து பாட்டு இது. మెహబూబా 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 ஆர்டி பர்மன் இசையமைச்சு பாடியிருப்பாரு. गुलशन में वो खिलते हैं जब सहरा में मिलते हैं मैं और तुम. இந்த டியூனை ஆர்டி பர்மன் எங்க இருந்து எடுத்தாரு? இங்க இருந்து தான். கிரீக் சிங்கர் டெமிஸ் ரோசஸ் இந்த பாட்டை பாடியிருப்பாரு. Things you're telling me I never heard you say. 1974 டெமிஸ் ரோசஸ் மை ஒன்லி ஃபேசினேஷன்ங்கிற ஆல்பத்துல இந்த பாட்டை பாடியிருப்பாரு. The tender words I'm living for that you may say today. சே யூ லவ் மீ அப்படிங்கிற இந்த பாட்டோட டியூனை எடுத்து ஆர்டி பர்மன் மெஹபூபா மெஹபூபான்னு நமக்கு கொடுத்தாரு. మెహబూబా 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 మెహబూబా. இந்த வாரம் அசலும் நகலும் பாத்தீங்களா எப்படி இருந்தது? இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா ஆளும் முகரையும் பாரு. இப்படி சொன்னா எப்படிங்க? அடுத்த வாரமும் அசலும் நகலும் பார்த்துட்டு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.